இன்டர்வியூலாம் போக மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்கு, அதனால மறைக்கிறதுக்காக போக மாட்டான்னு நினைச்சேன். உன் மேல தப்பு இருக்கு, ஆனா நீயே தைரியமா எடுத்துன்னு உட்காந்து சொன்னேன். என் மேல தப்பே இல்லை, நான் உட்காந்து சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் நீங்க ஒரு லெஸ்பியன் தானான்னு கேக்குறேன். நீங்க லெஸ்பியனா இருந்தா எனக்கு இந்த மாதிரி லெஸ்பியன்ற பேர்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. அவ தான் எனக்கு சொன்னாலே இந்த மாதிரி பொண்ணுலாம் லவ் பண்றாங்க, நான் உன்னை பண்றேன், ரொம்பவே நான் பிரைன் வாஷ் பண்ணான். அவ ரொம்ப பேசி எல்லாருமே ரொம்பவே பிரைன் வாஷ் பண்ணான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணுன்ற பேச்சே எனக்கு வேணாம். உண்மையிலேயே ஒரு பையனை கூட நம்பிடலாம். என்னன்னா ப்ரோ, அவள் வந்து என்ன ஃபிசிக்கலாக, எனக்கு அவன் மேலே ஃபிசிக்கலாலாம் எனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. ஆனால் அவளுக்கு ரொம்பவே ஃபிசிக்கலாக இருக்கணும்னு ஆசை. நீங்கள் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் லெஸ்பியன் கப்புள்ஸாக இருக்காங்க, இப்போ வந்து இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தயவு செஞ்சு நீங்களும் ஒரு லெஸ்பியன் தான் உங்களையே நம்ப வச்சு ஏமாற்றிக்காதீங்க. இதுவே இவங்களே வந்து என்னதான் ஒரு வழியில் இருந்தாலும் இவங்கள பார்த்தாச்சும் கொஞ்சம் திருந்துங்க. ஆக்சுவலி இதுக்கு என்ன சொல்லுதுன்னு எனக்கே தெரில. ஒருத்தர் வந்து நீங்கள் உண்மையாக நேசித்து அவங்க தான் நம்ம லைஃபு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய தடவை யோசிச்சிருங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா தான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. லவ்ங்கிறது எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் லவ்ங்கிற பேரை வச்சு ஏமாத்தாதீங்க. உண்மையாக லவ் பண்ணி அவங்களே மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அந்த லவ்ங்கிற பேர் யூஸ் பண்ணுங்கள். கமிட்மெண்ட் வந்து நான் உன்னை லைஃப் லாங் வச்சு நல்லா பார்த்துப்பேங்கிற ஒரு உறுதி கொடுங்க. அதை விட்டுட்டு சரி இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஒருத்தர் லவ் பண்ணலாம், அப்புறமா இன்னொருத்தங்களை லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையாலுமே ஒரு பொண்ணு மேலே உங்களுக்கு வந்து அது லவ்வா அஃபெக்ஷனா இல்லை அவங்க தான் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, இப்போ நிறையா இந்த மாதிரி லெஸ்பியன் கப்புள்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பு கிடையாது, நாமளும் இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறீங்க. அது வந்து இப்போ நல்லா இருக்கும், ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப்பையே பாதிச்சிடும். நீங்கள் அப்புறம் அந்த பொண்ணையும் விட்டுட்டு போக முடியாது, உங்கள் அப்பா அம்மா கிட்டையும் போக முடியாது, நீங்கள் தான் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆயிரும். இதுக்கு மேலே யாராச்சும் ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுது அந்த மாதிரி இருந்தால் தெளிவாக யோசிச்சு முடிவிடுங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், தூரமா இருக்கும்போது நல்லா இருக்கும். ஒரு வீட்டுல வாடகை எடுத்து அவங்க கூட இருக்கும் போது தான் அப்ப தெரியும், ஐயோ நம்ம வராமே இருக்கலாமே அப்படிலாம் தோணும். நீங்க சொன்னீங்கல்ல ஸ்டார்டிங், இப்போ எல்லாரும் பண்றாங்க அதனால நம்மளும் பண்ணலாம் அப்படிதான் தோணும் பார்க்கும்போது. அதுல போய் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அவங்களோட சுயரூபம் எல்லாம். ஸ்டார்டிங் நல்லாவே பேசுவாங்க, அப்படியே வாழைப்பழத்தை எப்படி சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசுவான். அந்த மாதிரிதான் பேசிட்டு போயிருக்கா. இப்போ நீங்க பாக்குறவங்க வந்து நிறைய பேர் லெஸ்பியன் கப்புள்ஸா இருக்காங்க, இப்போ வந்து இதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீங்களும் ஒரு லெஸ்பியன் தான் உங்களையே நம்ப வச்சு ஏமாத்திக்காதீங்க. இதுவே இவங்களே வந்து என்னதான் ஒரு வழியில இருந்தாலும் இவங்கள பார்த்தாச்சும் கொஞ்சம் திருந்துங்க. யாராச்சும் உங்களை வந்து அப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் தெளிவாக யோசிச்சு முடிவெடுங்க. தயவு செஞ்சு போயிட்டு விழுந்துடாதீங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்படிலாம் கப்புள்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ரியாலிட்டிக்கு என்னமோ அந்த லைஃப் வந்துடும். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உண்மையாலுமே இந்த ஒரு பொண்ணு ஓகே அப்படின்னு நினச்சதான் லவ் பண்ணீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து எது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் ரொம்ப உண்மையாக லவ் பண்ண டீப்பாக இருந்தோம், எங்களுக்குள்ள சண்டே வந்ததில்லை அப்படி இப்படி நீங்கள். ஆனால் இப்போ வந்து சொல்கிறத பார்த்தா நிறைய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால கேட்குறேன், என்ன நடந்துச்சு? நீங்கள் ஒரு லெஸ்பியன் தானான்னு கேட்குறேன். நீங்க லெஸ்பியனா இருந்தா எனக்கு இந்த மாதிரி லெஸ்பியன்ற பேர்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. அவ தான் எனக்கு சொன்னாலே இந்த மாதிரி பொண்ணுலாம் லவ் பண்றாங்க, நான் உன்னை பண்றேன், ரொம்பவே நான் பிரைன் வாஷ் பண்ணான். அவ ரொம்ப பேசி எல்லாருமே ரொம்பவே பிரைன் வாஷ் பண்ணான். அதுக்காக தான் நான் எனக்கு பிரைன் வாஷ் பண்ணால என்ன, பிரைன் வாஷ் தான் பண்ணா என்ன. இது ஏன் நான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல கேட்டப்ப சொல்லல? அப்போ எப்படி எல்லாமே உண்மை சொல்ல முடியுமா? அப்போ ஒன்னா இருக்கும், நம்மளுக்காக உண்மையா இருக்காங்க. நான் இன்னொன்னு சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிறீங்க. இவன் மேலதான் தப்பு, அவன் மேலதான் தப்பு, அந்த மாதிரி சொல்லிக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு தப்பு தான். சரி இப்போ ரியாலிட்டி என்னமோ நீங்க சொல்றீங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு இல்ல, இப்போ ஒரு பொண்ணு வந்தது ஏமாத்திட்டாங்கிறதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியும். இப்போ இந்த வீடியோ நீங்க காட்டினாலதான் எங்களுக்கே தெரியும். எனக்கே தெரியாது ப்ரோ, எனக்கு லிங்க் ஷேர் பண்ணாங்க. என்ன பத்தி என்ன சும்மி ஒரு பையன் கூட போயிட்டியா, லவ் பண்றேன் அப்படின்னு என்ன கேக்குறாங்க வந்து. எனக்கே என்னடா நான் எந்த பையனையும் லவ் பண்ணலையே, இது என்னடா வந்து சோதனை. நானே இப்பதான் 3 வாரம் தான் ஆகுது பிரேக்கப் ஆகி. அதுங்காட்டியும் இவ இன்டர்வியூல போக மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவன் மேல தப்பு இருக்கு, அதனால மறைக்கிறதுக்காக போக மாட்டான்னு நினைச்சேன். உன் மேல தப்பு இருக்கு, ஆனா நீயே தைரியமா எடுத்து உட்காந்து சொன்னேன். என் மேல தப்பே இல்லை, நான் உட்காந்து சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இதுவுமே கூட மறைக்க முடியும். இன்னொன்று என்னன்னா கேங்ஸ்டர்ஸ்
என்னைய பொறுத்த வரைக்கும் இது அன்வான்ட் டாபிக் தான். ஒருத்தரோட பர்சனலாக நம்ம போயிட்டு நோண்டி சுரண்டுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இப்போது இவங்களையுமே அதனால தான் நான் இன்வைட் பண்ணல. அவங்கள வீடியோ எடுத்தோம், சும்மா ஃபன் பண்ணோம், அதோடு விட்டுட்டோம். இவங்களா தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி திரும்ப மாறிட்டு வருது, மற்றவங்கள பார்த்து இது கெத்து, இந்த மாதிரி பண்ண தப்பு கிடையாது, அந்த மாதிரி நிறைய பேர் மாறுறாங்க கிடையாது, மாற்றப்படுறாங்க. அதான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. தயவு செஞ்சு உங்க லைஃப் அழிச்சிக்காதீங்க. இது ஒரு சோசியல் அவேர்னஸ் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேரோட லைஃப் இந்த வீடியோ பார்த்து கூட நல்ல முடிவு எடுக்கலாம். வேணாம், இந்த தப்பான நம்ம முடிவு எடுத்துட்டோம், தப்பு பண்ணா திருத்திக்கலாம். ஆனா பிரச்சனையில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் திருத்தவே முடியாது. ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணா திருத்திக்கலாம். எனக்கு புரியல உண்மையாலுமே. லெஸ்பியன்னா எப்படி நீங்க? லெஸ்பியன்லாம் இல்ல ப்ரோ. அதான் சொல்றேனே, அவன் என்ன பேசி பிரைன் வாஷ் பண்ணிட்டான். அதாவது என்னன்னா சிச்சுவேஷனுக்காக அப்படியே கப்புள்ஸ் ஆயிட்டீங்க. சிச்சுவேஷன் அதுக்கு வந்து லெஸ்பியன் ஒரு நேம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. லெஸ்பியன் அவ தான் சொன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. இவதான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ப்ரோ வேலை வீடு இது இப்படி தான் இருந்தேனே நான். அவள் தான் ஃபுல்லாகவே என்னை மாற்றினா, இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி ஆகலாம் அப்படி இப்படின்னு. ஆனால் சோஷியல் மீடியாவில் எனக்கு வந்து கொஞ்சம் இருக்கணும் ஆசை எனக்கு. அதுக்காக நான் தான் அவளை கூப்பிட்டேன், வா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரீல்ஸ்லாம் எனக்கு ரீல்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. நான் கூப்பிட்டேன், நான் நம்பி தான் இதில் வந்தனே அவளை. ஆனால் இவ இந்த மாதிரி பண்ணுவான் நான் சத்தியமாக என் கனவுல கூட நினச்சதே கிடையாது. போனதும் ரொம்ப நல்லது தான் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு கேரக்டர் கூட எப்பயுமே இருக்க முடியாதுல்ல ப்ரோ. இப்போ விட்டு போனதே ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுன்ற பேச்சே எனக்கு வேணாம். உண்மையிலேயே ஒரு பையனை கூட நம்பிடலாம். என்னடா இது ஒரு பொண்ணு பற்றி பேசிட்டு ஒரு பையன் பிரேக்கப் ஆயிடுச்சு அதனாலலாம் நான் சொல்லலை. உண்மையிலேயே ஒரு பையன் கூட சண்டை போட்டால் கூட சரி, எவ்வளோ வருஷம் சண்டை போட்டாலும் அவன் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருப்பான் போல நம்ம நினச்சிட்டு இன்னொருத்தவங்க மாற மாட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நான் எல்லா பையனே லவ் பண்ணியிருந்திருக்கான் பொண்ணுகள்கிட்டன்னு இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா பசங்களும் கெட்டவங்க கிடையாதுமா. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பணத்தை பார்க்காதீங்க, குணத்தை பாருங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன், அன்பாக இருந்தால் அடங்கி போவாங்க, உண்மையாக இருந்தால் உயிரையே கொடுப்பானுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு எச்சக்கலை பிக்காளி பொறுக்கியாக பார்த்து சூஸ் பண்ணி லவ் பண்ணாதீங்க, சரியா? எல்லா பசங்களும் அதே சமயம் நல்லவனும் நான் சர்டிஃபிகேட்லாம் தரமாட்டேன். சில பேர் இருப்பானுங்க, அவனை போயிட்டு நான் திருத்துறேன், அவனை வந்து எப்படியா நான் மாற்றிடுவேன் எனக்கு தகுந்த மாதிரி. அதெல்லாம் வேணாம். உனக்காகவே உண்மையாக ஒரு பையன் வந்து உன்னை நேசித்து வெயிட் பண்ணலாம் செய்வான் வருஷ கணக்கில். அவனை மாதிரி ஒரு பையனுக்கு வந்து நீங்கள் அவனை லவ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட வேல்யூ அவனுக்கு புரியும், உங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். 7G ரெயின்போ காலனியில் சொல்கிற மாதிரி, நான் உன்னை எங்கே வச்சுருக்கேன் தெரியுமா அனிதா, அந்த மாதிரி தான் பசங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு தாண்டா நமக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பானுங்க, விட்டுக்கலாம் போக மாட்டானுங்க. எத்தனை பசங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 56 வயசு ஆகுது அவருக்கு. அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களாம் இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. இது ரியாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு கண்ணார நான் பார்த்தேன். உண்மையாக லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த அண்ணா 56 வயசு ஆகுதுடா, கிட்டத்தட்ட அப்பா வயசு ஆகுது. அப்போ வந்து நீங்க வந்து லெஸ்பியன்லாம் கிடையாது, உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆமா, என்ன எழவுனே தெரியாது. தெரியாம வந்துட்டு லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு போயிட்டு இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி லெஸ்பியன், இதுக்கு பேர் லெஸ்பியன் அப்படின்னு தெரிஞ்சு இது பண்றீங்க. என்ன ஏஜ்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு கரெக்டாக உண்மையை சொல்லுங்க. எனக்கு 19 வயசுல இவ வந்து 2019 தான் நான் இவளை பார்த்தா. இவ தான் வந்து என்னை பார்த்து லவ் ப்ரப்போஸ் பண்ணான். 2019னா இப்போ என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 24 ஆகுது. 24 ஆகுதா? 24 ஆகுதுன்னா அப்போ கிட்ட 18 சில்ட்ரனில் வருது. 18 வயசுல உங்களுக்கு ஆகுது தெரியல. அப்போ எந்த இழவு தான் லவ் பண்ணேன். இந்த இழவு வேறு எனக்கு இப்போ முக்கியமா? எந்த வயசில் ஏதாச்சும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லலாம். அதாவது இந்த 18 வயசு இந்த அப்பதான் மேஜர் ஆகுறப்ப இந்த சிறகடிக்கும் பாருங்க, சிறகடிக்கிற வயசு அது. அப்போ வந்து கையை கால வச்சுட்டு கம்முன்னு இல்லாம பறந்து போயிட்டா அப்படிதான் விட்டு நம்ம வீட்லயே இருக்கோம். திடீர்னு இங்கே கூப்பிட்டு போய் அப்போ நம்மளுக்கு ஆசையாக இருக்கும்ல, இங்கே நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க, என் அம்மா நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இவ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிக்கவும் எனக்கு அப்படியே இவ தான் முக்கியம். எங்கள் அம்மா கூட வேணாம் சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா
எங்க அம்மாவே இல்லைன்னா நான் எங்க போயிருப்பேன்னு தெரியல உண்மையிலே எனக்கு. இது வேற, நீங்க வேற சண்டைலாம் போட்டுருந்தீங்க, எல்லா ஜெண்டர் மாதிரி தான் இதுவும், மேல் ஃபீமேல் மாதிரி டிரான்ஸ் மாதிரி இதுவும் ஒரு ஜெண்டருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க. எல்லாம் அவன் எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி பேசணும். நான் பேசும்போது கூட பாருங்கண்ணா அப்படியே படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி தான் இப்படி ஏதோ ரோபோ மாதிரி பேசுவேன். இன்னைக்குதான் மனசு விட்டு வெளியில வந்து பேசுறீங்களா எல்லாமே நான் சொல்றீங்களா? இவ்வளவு பேசி எனக்கு பாத்திருக்கீங்களா? நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு. அவதான் எல்லார்கிட்டயும் பேசுவா. இதுக்கு மேல என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ண போறீங்களா இல்ல பையனை லவ் பண்ண பொண்ணுக்கு போறீங்களா? ஒரு குமுடு. பொண்ணுங்களே வேணாமா? பொண்ணு வேணாம் எப்பா. நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நல்ல பொண்ணுங்களா இருக்காங்க. அது எப்படி இப்ப பொண்ணை லவ் பண்ணிட்டு எப்படி இன்னொரு பையன் மேல எப்படி லவ் வரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இது love- என்ன இதுனே தெரியல எனக்கு இது. ஐயோ ப்ரோ, உடனேலாம் லவ் நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஏன் நான் எனக்கு என்னோட இதுனா கொஞ்சம் நான் ரீல்ஸ் பண்ணேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருக்கேன் அப்படி டான்ஸ். சொல்லலாமா? இப்ப எப்படி சொல்றேன்னா, இந்த டாபிக்கே வந்து அப்படியே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றாங்கன்னா அது நார்மல். ஒரு பையன் லவ் பண்றது, பொண்ணு லவ் பண்றதெல்லாம் அப்நார்மல். அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமே கிடையாது. அது சரி, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, இப்படியோ ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும், அதனால அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஒரு கம்யூனிட்டின்னு இருக்கு. சரியா? ஆனா இப்போ வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு பொண்ணு மேலேயும் ஒரு அஃபெக்ஷன் வரும், ஒரு பையன் மேலேயும் ஒரு அஃபெக்ஷன் வரும்னா அதுக்கு நேம் வேற, அது பேர் பைசெக்சுவல்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகேவா? ஆனா நீங்க வந்து எப்படின்னா, நீங்க வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் கிடையாதுங்கிறீங்க. நான் லெஸ்பியனே கிடையாது. அப்போ அவ என்ன பேசி இது பண்ணதுனால அப்போ நான் அவ கூட இருக்கிறதுனால லெஸ்பியன் சொல்லிக்கிட்டேன். நான் இப்பதான் தெரியுது நீங்க என்னன்னு. இப்பதான் நான் என்னன்னு நான் இப்பதான் உணர்றேன். நான் என்னன்னு இப்பதான் எனக்கு ஒரு தெளிவே வந்திருக்கு. இதுவும் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான், நல்ல ஒரு வாய்ப்பு. இது மேல பொண்ணு பக்கமே போக மாட்டீங்க. பொண்ணே வேணாம், தெய்வமே எனக்கு. அதான் நான் சொல்றேன், நல்லதா உங்க வீட்டுல ஒரு அவங்க அப்பா அம்மா பார்த்து இருக்கிற ஒரு பையனா பார்த்து அழகா லைஃப நல்லாதான் இருந்திருப்பேன். எனக்கு மேரேஜ் வரையெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவ வந்து அழுது ரொம்பவே பொய், அந்த அழுக கூட பொய் தான் போல, உண்மையே கிடையாது. வார்த்தை எல்லாமே பொய் தான். என்னன்னா ப்ரோ, அவள் வந்து என்ன ஃபிசிக்கலாக, எனக்கு அவன் மேலே ஃபிசிக்கலாலாம் எனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது. ஆனால் அவளுக்கு ரொம்பவே ஃபிசிக்கலாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் நான் அந்தளவுக்கு அவளுக்கு ஒத்து போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு அதுக்காகவே என்னை விட்டு போயிட்டா. உண்மையிலே அதுக்காக தான் என்னை விட்டு போனா. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கா, ப்ரோ எனக்கு அது செட் ஆகாது, எனக்கு பிடிக்கல, எதுக்குமே வேஸ்ட், அது நான் வேஸ்ட் தான். இப்போ வந்தவங்க நல்லா எல்லாம் இது பண்றாங்க போல. இது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆச்சரியமா கன்றாவே இருக்கு. இப்படி இல்லாம ஏமாத்தி என்னன்னே தெரியாது கேட்டா இதுக்கு பேர் லெஸ்பியன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 7 வருஷம்டா. எவ்வளவு வேஸ்ட் அந்த 7 வருஷம். லைஃப்ல எவ்வளோ முன்னேறி இருப்பீங்க. ரொம்பவே வேஸ்ட். மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா என்னால உங்களுக்கு குழந்தைங்க கூட இருந்திருக்கும், அழகா உங்க லைஃப்பை பார்த்து நீங்க இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு 7 வருஷம் கழிச்சு பிரிஞ்சு. இதுக்கு காரணம் எங்க சேனல் கிடையாது இல்ல, நீங்களா தானே மனசார நீங்களா ஒரு எடுத்த முடிவு தானே. ஐயோ ப்ரோ, நானே தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியுதுல்ல ப்ரோ, அனுபவம் நல்லாவே பட்டுட்டேன். யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கேங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஜெய்மலன் சேனல் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இது பண்ணி உங்களை பிரித்து விட்டு உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த இடத்துல இந்த செகண்ட் நான் பேசுகிறேன்னா அதோட ஹாய், அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டாங்கன்னா பாய், அவ்வளோதான். நம்ம அன்வான்டாக ஒருத்தருக்கு கால் பண்ணுறதோ மெசேஜ் பண்ணுறதோ அட்வைஸ் பண்ணுறதோ அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் எனக்கு. சரி, ஓகே கேங்ஸ்டர்ஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா தெரிக்க விடுறோம். லவ் யூ கேங்ஸ்டர்ஸ்.